தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நரேந்திர பாலா. நம்ம தமிழக மக்கள் நல்ல விதமாக வாழணும், நிம்மதியாக வாழணும் அப்படின்னா இந்த மதுவிலக்கை, இந்த போதைப்பொருள் ஒழிப்பை நிச்சயமாக அமுல்படுத்தணும். இதை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை பல வருட காலமாக இந்த கோரிக்கையை வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மது ஒழிப்பை அமுல்படுத்தணும் அப்படின்னு தமிழக அரசு தான் நடவடிக்கையை முன்னெடுக்கணும். அரசுக்கு வருவாய் இருக்காது, கள்ளச்சாராயம் பெருகும் அப்படின்னு சொல்லி இந்த மதுவிலக்கை அமுல்படுத்தாமல் இருக்காங்க. அது முற்றிலும் தவறானது. இதை தமிழக அரசு திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்றை மேற்கோளாக காட்டி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீகார் மாநிலத்தில் 2016ஆம் ஆண்டு முழு மதுவிலக்கு அமுல்படுத்தப்படும் அப்படின்னு பீகார் அரசு அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ அங்கே செயல்பட்டுட்டும் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே மது இழப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முற்றிலும் குறைஞ்சிருக்கு. அங்கே மதுவால் ஏற்படக்கூடிய குடும்ப வன்முறை வழக்கு 21 லட்சம் வழக்குகள் குறைஞ்சிருக்கு. 18 லட்சம் இளைஞர்கள் உடல் பருமனால் பாதிக்கப்படுறது குறைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்முறை தாக்குதல், பாலியல் குற்றங்கள், வாகன விபத்துகள், இளம் விதவைகள் அதிகரிப்பு, இது எல்லாமே குறைஞ்சிருக்கு. இந்த புள்ளி விவரமானது தி லான்செட் ரீஜினல் ஹெல்த் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படிங்கிற நாளிதழில் வெளியாகி இருக்குது. இதை மேற்கோளாக காட்டி தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழக அரசுக்கு அறிக்கையும் கண்டனங்களும் வெளியிட்டிருக்காரு. இப்போ பீகார் மாநிலத்தை முன்வச்சு நிறைய தமிழக அரசு திருத்திக்கணும் அப்படின்னு ஏற்கனவே மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு அரசானது மக்கள் நலனுக்காக தான் இருக்குமே தவிர மக்களுக்கு ஒரு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்திங்கன்னா ஆந்திரா, பீகார் போன்ற மாநிலங்களில் மத்திய அரசோட அனுமதி இல்லாமல் அம்மாநில அரசே இடஒதுக்கீடு வழங்கியிருக்குது. இடஒதுக்கீடுங்கிறது ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவங்கவுங்களுக்கு உரிய இடப்பங்கீடை வழங்குறது தான். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு உதவி இல்லாமல் மாநில அரசை நடைமுறைப்படுத்தலாம், செயல்படுத்தலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பே வழங்கியிருக்கு. ஆனால் இன்னமும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இவங்க ஒரு நாடக அரசியல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போலவே இந்த மதுவிலக்கை அமுல்படுத்துறதுலையும் அப்படி தான் தமிழக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை தான் மருத்துவர் ஐயா அவர்கள் குற்றம் சாட்டி திருத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாக இன்றைக்கி தமிழகத்தில் பல வன்முறைகள் நேருது. இந்த பாலியல் குற்றங்கள் நேருது, கொலைகள் நேருது, திருட்டு நேருது, குடும்ப வன்முறை நேருது. இந்த போதையால் இளம் விதவைகள் அதிகமாகறாங்க, பல குடும்பங்கள் சீரழியுது, இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த போதுமான பணிகளை செய்ய, அதாவது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அரசு பணியோ இல்லை ஒரு தனியார் நிறுவனத்திலோ பணிபுரியக்கூடிய அளவுக்கு இந்த இளைஞர்களத்தில் உடல் பருமனும் அறிவுத்திறனும் இல்லாத காரணத்தால் நம்ம பிற மாநிலத்திலிருந்து தான் ஆட்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாமலும் இந்த இளைஞர்கள் சீரழிகிறாங்க. உயிரிழப்பாலையும் இந்த இளைஞர்கள் சீரழிகிறாங்க. அதாவது பெற்ற தாய்மார்களும் அவங்கள மணக்கிற மனைவிமார்களும் அவங்க சகோதரிகளும் இந்த ஆண்கள் போதைப் பொருளால் பாதிக்கப்படுறதால அவங்க பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. சீரழிவுங்கிறது ஒரு தமிழக மக்களின் குடும்பத்துக்கே தான் ஏற்படுது. இந்த மது மட்டும் இல்லாமல் கஞ்சா போன்ற போதைப் பொருள்களும் அதிகரிச்சுக்கிட்டு வருது. இதனால் தான் எந்த நிலையில் இருக்குங்கிறதே தெரியல. காவல் அதிகாரியே தாக்குற அளவுக்குலாம் நம்ம வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் பார்க்குறோம். காவல் அதிகாரிகளே தாக்குற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வருதுன்னா அப்போ சாதாரண மக்கள் நினச்சி பாருங்கள். வருட கணக்கில் வேணாம், இந்த ஒரு மாத கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ குற்றங்கள், இந்த மதுவால் கஞ்சாவால் எத்தனையோ குற்றங்கள். இந்த சாலையோரமாக அவங்கள கடந்து போகிறவங்கள போய் தாக்குறது, அவங்கள வெட்டுறது, வண்டியில் கிராஸ் பண்ணி போகிறவங்கள தாக்குறது, வெட்டுறது, சாலையில் போகும்போதே இருந்த வாகனங்கள்லாம் கஞ்சா போதையில் தாக்குறது, தட்டி கேட்கறவங்களை வெட்டி கொல்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெத்த புள்ளையே ஒரு அப்பா அம்மாவை ஓட வெட்டின கொடூர சம்பவம் எங்கேயாவது நடக்குமா? ஒரு பெத்த அம்மாவை கொன்று புதைச்ச சம்பவம் எங்கேயாவது இருக்குமா? ஏன்டா அந்த போதைக்கு அடிமையாகிற, கஞ்சா அடிக்கிறேன்னு பெற்றவங்க தட்டி கேட்டாலே கொல்ற அளவுக்கு மிருகமாக இந்த கஞ்சா மது போதைப் பொருள் தமிழக இளைஞர்களை சீரழிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் நிச்சயமாக தமிழக அரசு அக்கறை கொண்டு இந்த போதைப் பொருளை முற்றிலும் ஒழிக்கணும். இந்த போதைப் பொருளை ஒழிச்சா அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை இல்லைங்கிறத மருத்துவர் ஐயா சுட்டி காட்டியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி காலத்தில் இந்தியா முழுக்க மது வணிகம் நடைபெற்று கொண்டிருந்த போது சென்னையை சுற்றியுள்ள 4 மாவட்டத்தில் மட்டும் முழு மதுவிலக்கை அமுல்படுத்துகிறாங்க. அதை உத்தமூர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அதை காமராஜர் அவர்களும் அறிஞர் அண்ணா அவர்களும் பாதுகாத்திருக்காங்க. அந்த சட்டத்தை பாதுகாத்திருக்காங்க. அதனால் அரசுக்கு ஒரு ரூபாய் இழப்பும் இல்லை. அந்த அரசாங்கத்துக்கு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருந்தது. அதை தான் ஐயா அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்காரு. அந்த மதுவிலக்கால் அரசாங்கத்துக்கு எந்த இழப்பும் ஏற்படலை. அவங்களாம் மக்கள் நலனே முக்கியம்னு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. அதே போல் தமிழகத்தில் ஆள்ற ஆட்சியாளர்கள் இந்த மதுவிலக்கை அமுல்படுத்தணும். கள்ளச்சாராயம் அதிகரிக்காது, மது ஒழிச்சா கள்ளச்சாராயம் பெருகும், குற்றங்கள் பெருகுங்கிறதெல்லாம் சும்மா. பீகாரில் மதுவிலக்கு அமுல்படுத்தின போது கள்ளச்சாராய குற்றங்களோ வன்முறைகளோ இல்லை எந்த ஒரு அசம்பாவிதமோ நடக்கலை. அதே போல் தான் தமிழகத்துலேயும் இருக்கும். அந்த சட்ட ஒழுங்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால்
தமிழகத்தில் நிச்சயமாக மதுவிலக்கு அமுல்படுத்தி இந்த மக்களை நல்லா வைக்கலாம் அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழக அரசுக்கு அறிவுரையும் ஆலோசனையும் வழங்கியிருக்கிறார். நிச்சயமாக தமிழக அரசு கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த போதைப் பொருளை முற்றிலும் ஒழிக்கணும். பல இடங்களில் காவல் அதிகாரிகள் பிடிக்கிறாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு இதில் அவங்க பிணையில் வெளியே வர்றதும் திரும்ப மீண்டும் அந்த தொழிலை செய்யறதும் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் சட்டத்திட்டங்கள் சீர்படுத்தப்படணும். தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இந்த மது விலக்கை அமுல்படுத்தி தமிழக இளைஞர்கள் தமிழக குடும்பங்களை பாதுகாக்கணும். நீங்கள் தயவு செஞ்சு மருத்துவர் ஐயா அவர்களின் கோரிக்கையை ஏற்று மது விலக்கை அமுல்படுத்தணும். போதைப் பொருளை முற்றிலும் ஒழிக்கணும். தமிழகம் நலம் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இளைஞர்களும் தங்கள் குடும்ப நலனை தங்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த போதை பழக்கத்தை கைவிடணும். பெற்றோர்கள் தட்டி கேட்கவே ஒரு அச்சமான சூழ்நிலையில் தான் இருக்காங்க. பெற்றோர்கள் என்ன செய்கிறதுன்னு அவ்வளோ ஒரு சங்கடத்துலையும் கஷ்டத்துலையும் கஷ்டப்பட்டு பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி இப்படி சீரழிகிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு பயன் இல்லாமல் தங்களோட குடும்பத்துக்கும் ஒரு பயன் இல்லாமல் பிறந்த பிறப்புக்கும் ஒரு பயன் இல்லாமல் சீரழிஞ்சு போகிறாங்க. இளைஞர்கள் தயவு செஞ்சு சிந்திச்சு பார்த்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் இந்த போதைப் பொருள் பழக்கத்தை கைவிட்டு நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும். நீங்கள் அதுக்கு செலவு செய்கிற பணம் வருஷ கணக்கில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். அதில் நீங்கள் நலமாக வாழலாம், உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கலாம், உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம். எவ்வளவோ நல்லது இருக்குது. சிந்திச்சு பாருங்கள். போதையை தமிழக அரசு ஒழிக்குதோ இல்லையோ மக்களாகிய நாமளே அதை கைவிட்டு ஒழிக்கணும். விற்பனை குறைவை ஏற்படுத்தணும். அந்தளவுக்கு இளைஞர்கள் நீங்கள் சிந்திக்கணும். வருகின்ற இளைய தலைமுறையினரும் இந்த போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய சீரழிவுகளை சிந்திச்சு பாருங்கள். யாருக்காவது இருந்தாலும் இப்போவே கைவிட்டுருங்க. மற்ற இளைஞர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள், சக நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். தயவு செஞ்சு கூட்டு சேர்ந்து குடிக்க வச்சு கெடுக்காதீங்க. குடிக்காதரான்னு சொல்லிக் கொடுங்க. இதனால் குடும்பம் சீரழின்னு சொல்லிக் கொடுங்க. எவ்வளவோ பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் இதை வலியுறுத்திட்டு வராங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க, தொடர்ந்து பல போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. இந்த இளைஞர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு பெரும் முயற்சி எடுத்து போராடிக்கிட்டு வராங்க. தயவு செஞ்சு நீங்களாம் மனம் மாறுங்க, திருந்துங்க, நல்ல விதமாக வாழ்க்கையில் முன்னேறுங்க. சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நன்றி.